ஹலோ மக்களே, அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்தது மிகப்பெரிய தவறு என்று நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியுள்ளார். தற்பொழுது சமூக வலைதளங்களில் சீமான் அவர்கள் பேசியது வைரலாக பரவி வருகிறது. எடப்பாடி தவறான முடிவை எடுத்து விட்டாரா, அதிமுகவின் தொண்டர்களை ஏமாற்றி விட்டாரா என்ற பல்வேறு கேள்விகளும் சமூக வலைதளங்களில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. எடப்பாடியின் நோக்கம் என்ன, சீமான் அவர்கள் முதலில் என்ன கூறியுள்ளார் என்பதை பார்த்துவிட்டு அதற்கு பிறகு எதற்காக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்தது என்பதை நாம் பார்க்கலாம். அதாவது சீமான் அவர்கள் கூறுவது என்னவென்றால், அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது கொள்கையை பொறுத்தளவிற்கு இரண்டுமே வேறு வேறு. கொள்கைகளை ஓரம் கட்டி வைத்துவிட்டு கூட்டணி வைப்பது யாருக்கு என்ன லாபம்? கொள்கையை மீறி அதிமுக செயல்படுவது நிச்சயம் தவறு. அது மட்டுமல்ல, அதிமுக தமிழகத்தில் பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு தமிழகத்தில் முதல்வராக எடப்பாடியா அல்லது பாஜகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரா என்ற ஒரு கேள்வியும் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதற்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் முழு பொறுப்பேற்க வேண்டும். ஏனென்றால் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததில் இருந்து பல்வேறு சர்ச்சைகளும் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவிலாக பேசப்பட்டு வருகிறது. ஏனென்றால் கடந்த 8 தேர்தல்களில் அதிமுக தோல்வியையும் தழுவியது. அதிமுக 2024 மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்தார், அதாவது என்டிஏவுடன் கூட்டணி வைத்திருந்தால் நிச்சயம் 15 எம்பிக்களையாவது அதிமுக பெற்றிருக்கும். அதில் 2 அல்லது 3 மத்திய அமைச்சர்களை அதிமுக கைவசம் வைத்திருக்கும். ஆனால் அப்பொழுது சரியான திட்டம் போடாமல் இப்பொழுது அதிமுக தமிழக சட்டசபை தேர்தலில் பாஜகவுடன் கைகோர்ப்பது சரியா என்று பார்த்தால் அது மிகப்பெரிய தவறு. தமிழக மக்கள் எப்பொழுதுமே பாஜகவை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மாநிலங்களவை தேர்தல் வேறு, சட்டசபை தேர்தல் வேறு என்பதையும் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, எப்பொழுதுமே சீமான் அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வார். ஆனால் அதிமுகவை அதிக அளவு விமர்சனம் செய்யாமல் இருப்பார். அதற்கு காரணம், சீமான் அவர்கள் அதிமுகவின் மீது தனி மரியாதையும் வைத்திருந்தார். ஆனால் இப்பொழுது அதிமுக ஒருங்கிணையாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். 2026 சட்டசபை தேர்தல் என்பது அதிமுக ஒருங்கிணையாமல் சசிகலா அணி, ஓபிஎஸ் அணி, டிடிவி தினகரன் அவர்களது கட்சி என்று பிரிந்து கிடப்பதன் காரணமாக நிச்சயமாக இது அதிமுகவின் பின்னடைவை தான் ஏற்படுத்துமே தவிர அதிமுக பாஜகவின் கூட்டணிக்கு வலுவு சேர்க்காது என்பதை சீமான் அவர்கள் கூறியுள்ளார். அது மட்டுமல்ல, சீமான் அவர்களையும் அதிமுக கூட்டணியுடன் இணைப்பதற்கு பல கட்ட பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டது. ஆனால் எந்த ஒரு பயனும் இல்லை. சீமான் அவர்கள் பல முறை கூறியதுதான் இந்த முறையும் கூறியுள்ளார், தனித்துதான் போட்டியிடுவேன். அதேபோல்தான் தனித்து போட்டியிடுவதற்கான ஏற்பாடுகளையும் சீமான் அவர்கள் செய்து வருகிறார். தற்பொழுது அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு காரணம் என்ன என்பதை நாம் பார்க்கலாம். அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்ததற்கு காரணம், தமிழகத்தில் சட்டசபை தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவிலான தோல்வியை சந்தித்துவிடக் கூடாது. ஏனென்றால் மக்களவை தேர்தலில் பாஜக பெற்றிருந்த ஓட்டு சதவீதம் அதிமுகவின் வேட்பாளர்களுக்கும் கிடைத்தால் அது நிச்சயமாக வெற்றியை ஏற்படுத்தும். இதை வைத்துதான் பாஜக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பாஜகவிற்கு பங்கு வேண்டும் என்று கூறி வருகிறது. மேலும் அதிமுக இதுவரை நாங்கள் கூட்டணியில் இருக்கின்ற எந்த ஒரு கட்சிக்கும் ஆட்சியும் அதிகாரத்திலும் பங்கு கொடுத்தது கிடையாது, எப்பொழுதுமே தொகுதி பங்கீடு மட்டும்தான் என்பதை இதுவரை அதிமுக வழக்கமாக வைத்திருந்தது, இப்பொழுதும் அதுதான் என்றும் தெரிவித்திருந்தார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். குறிப்பாக திமுகவை வீழ்த்துவதற்கு வேறு வழி கிடையாது. அதிமுகவும் பிளவில் இருப்பது, தொண்டர்களும் தற்பொழுது குறிப்பிட்ட சதவீதம் ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவாகவும் சசிகலாவிற்கு ஆதரவாகவும் இருப்பதால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகளின் அழுத்தத்தின் காரணமாக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருக்கிறார். ஆனால் அவருக்கே நன்றாகவே தெரியும், பாஜகவுடன் சிக்கிவிட்டோமோ என்ற ஒரு அச்சமும் அவருக்கு இருக்கிறது. ஏனென்றால் 2021 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக பாஜகவின் கட்டுப்பாட்டில் தான் எடப்பாடி இருக்கிறார் என்று திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் பொழுது மிகவும் அதிக அளவு விமர்சனமும் முன்வைக்கப்பட்டது. இப்பொழுதும் அதைதான் திமுக சிறுபான்மையினர்களுக்கு எதிராக அதிமுக பாஜகவுடன் கூட்டணி வைத்து விட்டது. இனி
சிறுபான்மையினர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று திமுகவினர்கள் பிரச்சாரம் செய்ய வருவார்கள். ஜூலை 7ஆம் தேதி கோவையில் இருந்து பிரச்சாரத்தை எடப்பாடி தொடங்குகிறார். பாஜகவின் முழு ஆதரவு கூட்டணி அனைத்தும் வெற்றி வாய்ப்பை உறுதிப்படுத்துமா? எடப்பாடியின் பாதை சரியாக வெற்றி பாதையாக மாறுமா? அல்லது சீமான் அவர்கள் கூறுவது போல் எடப்பாடி மிகப்பெரிய தவறு செய்துவிட்டார் என்று கூறுவது சரியா என்பதை உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.